வந்துட்டேன் ஓனர். உள்ள அடுப்புல சமைச்சிட்டு இருந்தேன். அடுப்புல தான் சமைப்பேன், வேற என்ன இடுப்புல சமைப்பேன்? அடுப்பு இடுப்பு ஏன் இந்த கடுப்பு? ஏதி இருப்பா, நான் கேட்காம நீ குடுக்க மாட்டியோ? என்னது ஓனர், உமாவா? சரி, உமா குடுக்க நீ என்ன என் புருஷனா? அவர்கிட்ட என்ன கேட்டதில்ல, வாண்டி கேட்பணும். கேள்வி கேட்க கேள்வி, பயண கேள்வி. ஓனர் ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கிய? இன்னைக்கு தேதி என்ன ஆகுது? தேதி இன்னைக்கு 13 ஆகுது. இத கேட்கறது அங்க இருந்து ஓடி வந்து ஏசிட்டு நிக்கலாக்கும். உங்க போன்லயே பாத்துருக்கலாமா ஓனர்? இல்லன்னா உங்க வீட்டுல கிடக்க கேலண்டர்லயே பாத்துருக்கலாமே. எனக்கு தேதி என்னன்னு தெரியும், உனக்கு தெரியுதாண்டா கேட்க வந்தேன். தெரியும் ஓனர். இத கேட்க அங்க இருந்து வந்தீங்களா? இன்னைக்கு 13ஆம் தேதி ஜூலை மாசம் 2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12 மணி. காரி எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கேன் ஓனர். அப்படியே ஒரு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிரு. உன் பேர்ல அர்ச்சனைக்கு சொல்லிரு. அப்படியே ஓனர். தேதி எப்பா வாடகை தரணுங்க நினைப்பு உனக்கு இல்ல. என்ன தேதின்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தேன் மீன் எடுத்தேன் சமைச்சேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. மாசம் பிறந்து இத்தனை நாள் ஆகுதே, வாடகை தரணுங்க நினைப்பு உனக்கு இருக்கா? 1ஆம் தேதி வாடகை தந்தாங்கன்னு உனக்கு வீடு விட்டேன். 5ஆம் தேதினா பிறகு 7ஆம் தேதினா வேற 10ஆம் தேதினா இப்போ 13க்கு வந்தாச்சு. மாசம் நடுவுல நிக்கும். இல்ல ஓனர், வீட்டுக்கு நடுவுல தான் நிக்கும். ஆமா, விளக்க ரொம்ப அவசியம். வாடகை எங்க நீ? ஓனர் வாடகை தரணும்னு தான் நினைச்சேன் ஓனர். ரூபாய் கூட எடுத்து வச்சிருந்தேன். அந்த ரூபாய் எடுத்துதான் மோமோஸ் கடை போட்டேனா வியாபாரமே ஒழுங்கா நடக்கல ஓனர். அதனால உங்களுக்கு இப்ப தர முடியாது ஓனர். ஒரு 2 நாள் பொறுத்துக்கிடுங்களா? 2 நாள் பொறுத்துக்கிட்டா மாட்டா? மாசம் முடிஞ்சிராது தானே ஓனர்? அப்ப இந்த மாசம் 15லே முடியுதோ? இந்த ஒரு மாசத்தை மட்டும் எனக்காக தள்ளி விட்டுருங்க ஓனர். அடுத்த மாசம் 1ஆம் தேதி பிறந்தோடனே நான் வாடகை தந்துறேன் ஓனர். இங்க பார், ரொம்ப சமாளிக்காண்ட. எனக்கு இப்போ இந்த நிமிஷத்துல வாடகை வேணும். மோமோஸ் கடை தானே ஒழுங்கா போவேல, அதுக்கு முன்னாடி பால கடை போட்டிருக்கல்ல, அதுல இந்த லாபத்துல என்ன பண்ண? ஓனர் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போயிருது ஓனர். ஏன் ரூபாய் பூரா தின்னுபிடியா? இல்ல ஓனர், சாப்பாடு செலவுக்கே சரியா போயிருதுன்னு. முன்னாடி மாதிரியா பிள்ளை வேற வந்துட்டு. ஆமா, உன் பிள்ளை 5 கிலோ அரிசி சோத்த தின்னுபிடா. அதனால பிள்ளை வந்துட்டு வாடகை கொடுக்க கஷ்டம் சொல்லு. இல்ல ஓனர், என் பிள்ளைக்கு பால் டப்பா வாங்க வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் நீங்க சாப்பிட்ட மாதிரி சோத்த கொடுக்க முடியுதா? பாலை கொடுக்க வேண்டியிருக்கு, பழத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, என்னென்னமோ கொடுக்க வேண்டியிருக்கு ஓனர். அது பிள்ளையா இல்ல புல்டோசரா? இல்ல ஓனர், முன்னாடி மாதிரி எல்லாத்துலயுமே சத்து இருக்கு. சத்து உள்ளதா பிள்ளை கொடுத்து வளங்கன்னு சொல்லியாவ. அதனால உலகையில முக்காவாசியம் பிள்ளைக்கே போயிருது ஓனர். அப்போ ஒருத்தரை கட்டி அழுதிய லவ் பண்ணி அவன் என்னத்துக்கு இருக்கான்? ஓனர் அவர்தான் பேதி இருப்பா. அவர் என்னத்துக்கு இருக்காரு? ஓனர் அவர் ரொம்ப பிஸியா இருக்கார் ஓனர். அதுக்கு கெட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளை வந்து பார்க்க வர மாட்டானாக்கா? ஓனர் பாக்கலாம் வருவார் ஓனர். அதுக்கு தேவையான ரூபாய் தர மாட்டானாக்கா? இதுக்குதான் அவனை கெட்டி தொலையாதே. நீ ஒரு கஷ்டப்பட்டவனை கட்டியிருந்தா கூட பொண்டாட்டி பிள்ளைக்கு வாட்சி போட்டிருப்பான். உன் புருஷன் என்னடான ஆபீஸ்க்கு டிசைன் ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்க அவனுக்கு நேரம் இல்ல. ஓனர் அவர் தாரேன்னு தான் சொல்லியார் ஓனர். ஆனாலும் அவர்கிட்ட நான் காசு வாங்கி என் பிள்ளைய வளர்க்க கூடாதுன்னு இருக்கேன் ஓனர். ஏன் எதுக்கு? அவனுக்கு பிறந்த பிள்ளை தானே. அவர்தான் சுவர்தான். எதுக்காக வாங்க கூடாதுங்க? ஓனர் நான் என்னோட சொந்த காலில் வாழனே ஆசைப்படிய ஓனர். நாளை பின்ன என் மாமியார் வந்து என் பிள்ளைகிட்ட ரூபா வாங்கி தான் நீ வாழியான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் ஒரு கொள்கையை வச்சுட்டு தனியா வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓனர். அப்போ பேருக்கு மட்டும் தான் புருஷன்? ஊருக்கும் புருஷன் தான் ஓனர். அதான் பேருக்கும் ஊருக்கும் தான் புருஷன். உண்மையிலே புருஷன் இல்ல. இருக்கார் ஓனர். அடிக்கடி வந்து பாப்பாரு, என் பிள்ளைய கொஞ்சுவாரு. ஆமா, உன்னை கொஞ்ச மாட்டாரு. இல்ல ஓனர், ரூபா வேணுமான்னு கேப்பாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிடுவேன். என் மாமியார் இனி விரல மடைக்கு பேசிடக்கூடாதுல்ல. குழந்தை என்னைக்குனாலும் அவளோட சொந்த உழைப்புல தான் வாழ்ந்தான்னு இந்த சரித்திரம் பேசணும் ஓனர். ஆமா, சரித்திரம் சொல்லணும். நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு திரி. நீ எப்பதான் வாடகை தருவா? ஓனர் 2 நாள் பொத்துக்கிடுங்க ஓனர். மோமோஸ்ல விட்டத சமோசால பிடிச்சு தந்துறியேன். நான் உன் கடைக்கு மோமோஸ் வாங்க வந்திருக்கும் போதே ஆட்கள் கூட்டமா இருந்துச்சு. அதுக்கு வர எங்க பாட்டி அந்த பாட்டி எல்லா பாட்டியும் வந்திருக்கு. ரோசா பக்கம் வந்திருக்காவ. என்ன எவ்வளவு பேர் வந்தாவளோ நீ விக்கலன்னு என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓனர் பொய் இல்ல ஓனர், உண்மைதான். 2 நாள் பொத்துக்கிடுங்க ஓனர். கண்டிப்பா சம்சா கடை போட்டு உங்களுக்கு தந்துருவேன் ஓனர். இங்க பார், நீ சமோசா கடை போடுவியோ எந்த கடை போடுவியோ 15ஆம் தேதி பிறந்த உடனே காலையில வந்து இருப்பேன். என் பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கு வரதான் இருக்கு. சரி ஓனர், கறிக்குழம்புல சாப்பிட்டு போங்க ஓனர். அம்மா உலக அதிசயம் தான். என்னது ஓனர்? பணம் கேட்காம சாப்பிட்டு போன்னு சொல்றியா? அதான் சொல்லியே. இல்ல ஓனர், கறிக்குழம்புக்குள்ள ஏதோ பள்ளி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதான் உங்களை சாப்பிட வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் சாப்பிடலாமேன்னு பார்த்தேன்.
என்ன ஓனர் சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த ஓட்டம் ஓடியாவே அப்படின்னா வந்த உடனே சாப்பிட சொல்லிருக்கலாமோ? சே ஜஸ்ட் மிஸ் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதாகி போச்சு. 15ஆம் தேதி வந்த உடனே சொல்லிடுவோம். மீன்காரி ஏ மீன்காரி வாங்க வானரே வாங்க. நானே வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு மீன்காரி? அது சமைச்சாவளா இல்லையான்னு பார்க்கதான். சமைக்கலனா நீ சமைச்சு கொண்டு கொடுத்துருவியா? இல்ல வானரே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல எல்லாரும் வீட்ல கிடப்பிய. ஏன் மத்த நாள்ல பறந்துருவோமா? இல்ல வானரே, உங்க தம்பி வீட்ல இருப்பாவல்ல, ஒத்தையில பறந்து பறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாவ. அத ஒரு உதவி செய்யலாமேனே. என்ன மீன்காரி, என்னமோ என் வீட்ல வந்து தெனாம நீ உதவி செஞ்சுட்டு கிடக்க மாதிரி பேசிட்டு இருக்கா? நீ என்ன உதவி செய்வேன்னு எனக்கு தெரியாதா? என்னத்த சொல்லிட்டு அங்க போய் குழம்பு வாங்கிட்டு வரலான்னு ஒரு திட்டத்தை போட்டு இருந்திருப்பா. இதுக்கு இப்படி ஒரு சாக்கு. அப்படிலாம் இல்ல வானரி, எங்க வீட்ல இன்னைக்கு காரி எடுத்தாச்சு. மட்டன் எடுத்து மணக்க மணக்க சமைச்சு வச்சிருக்கேன். ஏனுமா தான் சாப்பிடணும். மட்டனா அப்படி எத்தனை கிலோ எடுத்தா? அதுவா 150 கிராம் எடுத்திருக்கேன். அது என்ன மட்டனா இல்ல தங்க நகையா? கிராம் கணக்குல வந்திருக்கு. வேற என்னத்த செய்ய வானரி, விலைவாசி அப்படி இருக்கு. 1000 ரூபாய் எடுத்துட்டு போனாதான் 1 கிலோ வாங்க முடியும். நம்ம வார வாரம் அவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் 150 கிராம் வாங்கி சமைச்சிருக்கு. 50 குழம்பு வச்சிட்டு 50 அப்படியே தொக்கு போல வதக்கி வச்சிருக்கேன். மிச்சம் 50 கிராம் என்ன பண்ண? காக்காக்கு தீ போட்டியா இல்ல பச்சையா தின்னுட்டியா? அது வந்து வானரி, கண்ணு மணி பிள்ளை ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தா. எதுக்கு 50 கிராம் பச்சை கறி திங்கணும்னா? இல்ல வானரி, பச்சை எப்படி திங்க முடியும்? மட்டன் கோலா உருண்டை திங்கணும்னு ஆசைப்பட்டா. அத 50 கிராம் போட்டு அவளுக்கு தனியா செஞ்சு கொடுத்துட்டேன். ஓ, அப்படியே செஞ்சிட்டாலும் தின்னவியெல்லாம் ஆடி அழுத்து தான் பேர்ப்பாவே. பேர் எடுப்போம் மீன்காரி 150 கிராம் வாங்கிட்டு வந்து உன் மகளுக்கு பாதி கொடுத்துட்டா. 50 கிராம் போட்டு குழம்பு வச்சேங்க, 50 கிராம் கூட்டு வச்சேங்க. அது மோந்து பார்த்தா வாசனை வருமா? இதுல நீ திங்கணும், உன் மகன் திங்கணும், உன் புருஷன் திங்கணும், அந்த கருவாடு திங்கணும். என் தங்கச்சி பிள்ளை என்னத்த திம்பாவே? வானரி, அதுல நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு தான் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம். நீங்களும் வேணா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வாங்க. என்னத்த சாப்பிடணும்? உருளைக்கிழங்கையா? காரி குழம்பு சுவாம் வானரி, மணக்க மணக்க செஞ்சிருக்கேன். எனக்கு வாயில நல்லா வருது, வெளியே சொல்ல வேண்டாமேன்னு போறேன். 50 கிராம் கறியை வாங்கி வச்சுட்டு அதுல 1 கிலோ உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சாலும் மணக்க மணக்க கேட்கும் போதே எனக்கு கடுப்பாகுது. இப்படி சாப்பாடு கொடுத்தா என் தங்கச்சி பிள்ளை எப்படி இண்டேருவாவே? எப்படி அந்த பிள்ளை வளரும்னு கேக்கேன். வானரி, காரி தான் நம்ம வீட்ல கம்மியா எடுப்போம். ஆனா மீனே நினைச்ச நேரம்லாம் எடுத்துருவோம் வானரி. அதெல்லாம் கிலோ கணக்குல எடுத்து போட்டு மார்மோ நல்லா சாப்பிடுவா. பேத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மீன் சாப்பிட்டியா வானரி? இது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? மீனை கொண்டு கொடுக்குறியோ இல்ல கூட கழுவி மீன் தண்ணி கொண்டு கொடுக்குறியோ? வானரி, அதுல யார் குழம்பு வைப்பா? மீன் போட்டு தான் குழம்பு வைப்போம். நல்ல நல்ல மீனா தான் இருக்கும். நீங்க வேணா ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்க. போதுமா போதும். நீ சொன்ன கறி குழம்பு கதையிலேயே என் வயிறுல நிறைஞ்சு போச்சு, மனசுலாம் கொதிச்சு போச்சு. ஆமா, இந்த மாசம் வாடகை எங்க மீன்காரி? வாடகையா? என்ன என் மகன் போட்டு விடலையோ? என்னைய கேளு மீன்காரி, என்னைய கேளு. உன் மகன் போட்டு விட்டாரா இல்லையா? நீ என்னைய கேளு. இங்க பார், இந்த மாசம் 5000 ரூபாய் போடக்கூடாது. 12000 வாடகை போட்டு ஆகணும். என்னது 12000மா? நாங்க என்ன 3 வீட்டிலேயே குடியிருக்கோம்? ஒரு எல்லுகான வீட்டை விட்டுட்டு யாரு 12000 ரூபாய் எதுக்கு தருவா? ஆமா, நீ எல்லுகான வீடுன்னு சொன்னே நான் அப்படியே நம்பிடுவேன். இந்த எல்லுகான வீட்டை தானே இன்னொருத்தருக்கு 12000 கூட போறேன்னு திட்டம் போட்டா நீனா அதே வாடகை தந்து ஆகணும். இந்த மாசத்துல இருந்து நீ 12000 தரல, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வானரி, ஏதோ 5000 ரூபாய் வாடகை சொன்னியே, நாங்க குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு 12000 ரூபான்னு சொன்னா எப்படி எப்படி கொடுக்க முடியும்? கட்டுப்படி ஆகுமா? மத்த வீட்டுக்கு 12000 ரூபாய்க்கு வீட்டை விட்டு வாடகை வாங்கன்னு நினைக்கும் போது மட்டும் இன்னைக்குதோ நீங்க தரணும்னு கசக்குதோ? இங்க பார் மீன்காரி, உன் மகன்கிட்ட சொல்லிரு 12000 ரூபாய் இந்த வீட்டுக்கு வாடகைன்னு சொல்லிடணும். அவர் என்கிட்ட வந்து கேட்டா நான் பதில் சொல்லிக்கிடுவேன். இல்லன்னு வச்சுக்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. அடுத்த மாசத்துல இருந்து நீ சொன்ன மாதிரி வேற ஆளுக்கு 12000 ரூபாய்க்கு நான் விட்டுக்கிடுவேன். வானரே, இது நல்லா இருக்கே இந்த கதை. உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்க தங்கச்சிக்கு வீட்டு மேலலாம் உரிமை இருக்கு. நியாயப்படி நீங்க இந்த வீட்டை எங்களுக்கு இலவசமா விடணும். அது மட்டும் இல்லாம 3 வீட்டு வாடகை நீங்க எங்களுக்கு தரணும். ஓஹோ, அப்படி போதா கதை. வா மீன்காரி வா, நீ இப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த வீட்ல இருக்கான்னு நினைச்சேன்.
நீ என் தங்கச்சியை முறையா கல்யாணம் பண்ணியிருந்தா எங்க அம்மா அதையும் செஞ்சிருப்பா. ஆனா எங்களுக்கு தெரியாம என் தங்கச்சி கூட்டு போய் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால, அப்பவே அந்த முறையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 10 வீடும் எனக்கு தான் சொந்தம். வீட்டுல யார் இருந்தாலும் வாடகை தந்து தான் இருக்கணும். 12,000 ரூபாய் தரதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லன்னு கிளம்பி போயிட்டே இரு. இங்க பார், 2 நாள் தான் டைம். 15ஆம் தேதி ரூபா தந்து ஆகணும். இல்ல சட்டி பண்ணல ரோட்டுக்கு பறந்துரும். ஓனர் என்ன பேச்சு பேசிட்டு போறாவே? இந்த வீட்டுக்கு எப்படி 12,000 ரூபாய் கொடுக்க முடியும்? ஒரு காலு, ஒரே ஒரு கிச்சனு, 3 பெட்ரூம் தான் இருக்கு. இதுக்கு யாராவது 12,000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஓனர் கிட்ட இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகாது. சம்மந்தி கிட்ட பேசிடுவோம். மொட்டை, மொட்டை வெளிய வா. வாவ், நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம். நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே என் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை நம் சொந்தம். முதல்ல ஒரு வீடு உனக்கு சொந்தமா தான் பாப்போம். அதுக்கு பிறகு ராஜ வாழ்க்கை பத்தி யோசிக்கலாம். வாடகை கொடுக்க முடியல, பாட்டு வேற இதுல பயண பாட்டு. ஓனர் வாடகை தான் கொடுத்தேனே ஓனர். எப்ப கொடுத்த? மே மாசம் கொடுத்தேன் ஓனர். மேய முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிய போகுது. 2 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. கதை விட்டுட்டு இருக்க கதை என்ன? மாசம் பிறந்தாச்சுன்னா வீட்டுல வந்து வாடகை தரணும் தெரியாதா? ஓயாம உங்க வீடு தேடி வந்து வாடகை கேட்கணுமா? வீடு வாடகைக்கு வந்தாச்சுன்னா மாசம் மாசம் வீட்டுல கொண்டு வந்து வாடகை தரணும். அது என்ன வீட்டுல வந்து நான் வாடகை கேட்கட்டேன்னு இருக்குது? ஓனர் நீங்க இந்த சாக்கிலியாவது அடிக்கடி எங்க வீட்டு தேடி வந்து எங்களை பாக்குறீங்கல்ல, இதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓனர். என்னது இது சந்தோஷமா இருக்கா? ஓனர் அது வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல, நீங்களாவது எங்களை தேடி வர்றீங்கல்ல, அததான் சொன்னேன் ஓனர். வாடகை தராம இருக்கக்கு நல்ல கதை விடு. யாருக்குனே ஒரு பொண்டாட்டி 4 புருஷன் பத்தாக்கு இந்த மொட்டை கொட்டைன்னு இத்தனை இருக்குது. இதுல சொந்தக்காரங்க இல்ல, நீ வந்தாலும் எனக்கு சொந்தக்காரின்னு சொல்லி தெரிய போல. மொட்டை மண்டை உடைச்சு விடுவேன். ஓனர் உங்களுக்காக என் இதயத்தை தர கூட நான் ரெடியா இருக்கேன். அத வேணா உடைச்சுக்கோங்க. மொட்டை மண்டையை மட்டும் உடைச்சிராதீங்க ஓனர். இதயத்தை உடைச்சா ஒட்டிக்கிடுவியா? ஆமா ஓனர், திரும்ப திரும்ப ஒட்ட தயாரா இருக்கேன். ஓ இது எனக்கு எதுக்கு பேதி இருப்பா? அத வச்சு எனக்கு ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இருக்குமா? வேணா 2 கிட்னியும் கொடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம். உமா வாடகை எப்ப தருவா? ஓனர் பொண்டாட்டிக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு ஓனர். அவ எப்ப மாசமா இருந்தா? அவ ரொம்ப வருஷமாவே மாசமா இருந்தா ஓனர். என்னது ரொம்ப வருஷமா மாசமா இருந்தாளா? அட பேதி இருப்பா, என்ன சொல்லியா நீ? 10 மாசம் தானே எல்லாரும் மாசமா இருந்து குழந்தை பெத்து எடுக்காவே? ஓனர் பொண்டாட்டிக்கு பல வருஷம் ஆயிருக்கு. அப்படினா அவ மாசமா இருந்தாளா இல்ல வருஷமா இருந்தாளா? ஏதோ ஒண்ணு இருந்தா ஓனர். ஷோ கடவுளே, பிள்ளையார் பிறந்து தொலைஞ்சிட்டா? இல்ல ஓனர், குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்கா, அதனால பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கா. எத்தனை நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கா? அது வந்து ஓனர் 3 மாசமா. எல்லாம் ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. அப்போ என்ன பிள்ளை பிறக்கல? எப்பதான் பிறக்குமா? ஓனர் 6 மாசத்துல பிறந்துறோம்னு சொல்லி இருக்காங்க. அது பிள்ளையா இல்ல முதலையா? ஓனர் அதனால தான் ரூபாய் எல்லாம் அங்க போயிருச்சு ஓனர். உங்களுக்கு வாடகையும் தர முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பிள்ளை பிறந்த உடனே தந்துறியோம். அப்போ நான் 6 மாசம் வாடகைக்கு பொறுத்துக்கணுமா? இல்ல ஓனர், அடுத்த மாசம் தந்துருவேன். இங்க பாரு மட்டை, அடுத்த மாசம் கதெல்லாம் வேண்டாம். எனக்கு 2 நாளையில வாடகை வரணும். இல்லன்னு வச்சுக்க, இந்த வீட்ல நீ இருக்க முடியாது, புருஷனும் இருக்க முடியாது, பொண்டாட்டி இருக்க முடியாது. ஓனர் பிள்ளைய விட்டுட்டீங்க. பிறக்காதத பத்தி நான் ஏன் பேசணும்? அவ என்ன மாசமா இருக்கா வருஷமா இருக்கா? 2 நாள்ல எனக்கு வாடகை எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டேன். இல்ல இந்த வீட்ல யாரும் இருக்க முடியாது. என் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே, என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. டீச்சர் டீச்சர் வாங்க வாங்க. வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தீங்களோ? இப்பலாம் வீடை நான் சுத்தமா தான் வச்சிருக்கேன். சோஃபா கூட ஹால்ல போடுறது இல்ல. எப்பவுமே வீடு நீட்டா தான் இருக்கு, பாத்துக்கங்க. இங்க பாருங்க டீச்சர், நான் அதுக்கு வரல. வாடகை போன மாசமும் தரல, இந்த மாசமும் என்ன தரல. அதத்தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாடகை வாங்க வந்தீங்களா? உங்க வீட்டை நாங்க இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு வாடகை தரணும். நீங்க என்னடானா எங்க கிட்ட வாடகை கேக்குறீங்க? இது நல்ல கதையா இருக்கே. வாடகைக்கு வீட்டை விட்டா மாசம் மாசம் வாடகை தரணும். வாடகைக்கு வீடு இருக்கான்னு வந்து கேக்குறியா? அதுதானே விட்டுருக்கு. இப்ப என்னடா புதுசா ஒரு கதை விடுறிய? இல்ல முந்தி வரும்போதெல்லாம் வீடு
சுத்தமா இல்ல நீட்டா வைக்கலன்னு சொல்லி வாடகை கேப்பிய. இப்ப வீடு சுத்தமா தானே இருக்கு. அதான் ஏன் வாயாம வந்து கேட்டு வீட்டை அழுக்காக்குறிய. நாங்க நினைச்சா கொண்டு வந்து தர மாட்டோமாக்கோ. என்னது நினைச்சா தெரியல நினைக்காட்டி தர மாட்டீங்களா? இங்க பாருங்க டீச்சர், உங்க பேச்சே சரியில்லை. மாசம் 5ஆம் தேதி ஆனா வீட்டுக்கு வாடகை கொண்டு தந்துறேன். இன்னைக்கு தேதி 13 ஆச்சு. இது வரைக்கும் என்ன வாடகை வரல. போன மாசமும் வாடகை வரல. நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால போன மாசம் வாடகை கேட்க மறந்துட்டேன். நீங்கள் விலை கொண்டு தந்திருக்கணுமா இல்லையா? நான் இனி நீங்க உங்க புருஷன் வந்த சந்தோஷத்துல வாடகை வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன். வெளிநாட்டுல இருந்து உங்க புருஷன் சம்பாரிச்சிட்டு வந்திருக்காரு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆமா தெரியாது. என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டியிருக்காரு. அதனால வாடகை வாங்காம நாங்க பழச்சிக்கிடுவோம். இங்க பாருங்க டீச்சர், உங்க பேச்சே சரியில்லை. வீடு வாடகை கேட்டீங்களா வீடு விட்டுருக்கு. இப்படி உங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை விட்டீங்கன்னா நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். நாளை மறுநாள் நான் வருவேன். எனக்கு வாடகை தந்து ஆகணும். இல்லன்னு வச்சுக்கிடுங்க பானை சட்டியில அள்ளி வெளியே எரிஞ்சு விடுவேன். என்னது வெளியேறுவீங்களா? அட்வான்ஸ் தந்துட்டு தானே இருக்கும். நாங்க என்ன சும்மையா இருக்கோம்? இது என்ன அநியாயமா இருக்கு? அப்படிதான் சொல்லுவேன். வாடகை கேட்டு வந்தா ஒழுங்கான பதில் சொல்லணும். வீட்டை சுத்தமா வச்சிருக்கேன், இதுக்கு நீர் வாதம்னா என்ன அர்த்தம்? இப்படி பேசினா நானும் அப்படிதான் பேசுவேன். ஒழுங்கா 15ஆம் தேதி எனக்கு வாடகை வரணும்னு சொல்லிவிட்டேன். இல்ல இந்த வீட்டுல இருக்க முடியாது. மீனா, வீட்டெல்லாம் தூத்து பெருக்கி தொடச்சிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லு. ஓஹோ, வீடு சுத்தமா இருக்கே இதான் காரணமா? இப்பதானே தெரியுது கொஞ்ச நாளா எப்படி சுத்தமா இருக்கு. நீ உங்க புருஷன் வந்ததுனால சுத்தம் பண்ணி வைக்காரு. நீங்க இருந்தாச்சுன்னா அப்படி இருக்காது, கேவலமா கிடக்கும். இங்க பாருங்க ஓனர், யாரோ ஒருத்தர் சுத்தம் பண்ணி வரல. உங்களுக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தம் பண்றான்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா 2 நாள்ல வாடகை வரணும் அவ்வளவுதான். மீனு என்னாச்சுமா? யோ யார் அவனை இப்ப தொடப்பத்தோட வர சொன்னது? நீ வேலை செய்யறேன்னு இந்த ஊருக்கே தெரியுமா? போங்க உள்ள. மீனா காபி. நான் தான் உங்களுக்கு தினமும் போட்டு தருவேனா? நீங்க தானே போடுவீங்க. போய் போட்டு குடிச்சிட்டு எனக்கு போட்டு எடுத்துட்டு வாங்க. வேலைக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயம் தான். இதுல காப்பி வேணுமா? காப்பி